கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆம், கிறிஸ்து நீ செய்த நான் செய்த பாவத்திற்காக அவர் மரித்தது உண்மை. அவர் மீண்டுமாய் உயிரோடு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். He resurrected அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது என்று சொன்னார். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கிற போதுதான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். யாரெல்லாம் இயேசு பாவங்களுக்காக மரித்தார், அவர் எனக்காக உயிரோடு கூட எழுந்தார் என்று யாரெல்லாம் அவரை உண்மையாய் விசுவாசிக்கிறார்களோ, அப்படி விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட முடியும். பரலோகத்திலே அவர்களை சேர்த்துக் கொள்வார். நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று விசுவாசியுங்கள். நிச்சயமாய் நீங்களும் உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். கர்த்தர்